காதல் 40. மாலை அவளை அழைப்பதற்காக வந்து காத்து கொண்டிருந்தவன் அவளை பார்த்ததும் அவன் இதழின் ஓரத்தில் மலர்ந்த புன்னகையை பார்த்தவளுக்கு தன்னையும் அறியாமல் இதழ்கள் விரிந்தது. அவள் இதழில் ஓடிய ஒரு சிறு புன்னகையே அவனுக்கு மனதில் நிம்மதியை பரப்பியது. இதுதான் அவள் அவனை பார்த்து உதிர்த்த முதல் புன்னகை. அதுவே அவன் மனதின் மலைசாரலாக நிரம்பியது. இருவருக்குமே பிரயாணத்தை அமைதியாகவே மேற்கொண்டனர். இருவர் மனதிலும் ஒருவர் மற்றொருவரை பற்றி சிந்தனையே ஓடிக்கொண்டிருக்க அந்த மோன நிலையை இருவருமே கலைக்க விளையவில்லை. குமரனும் நிலாவும் வீடு வந்து சேரும்போது வீடே கலகலப்பாக இருந்தது போல தோன்றியது. அவர்கள் கேட்டினுள்ளே நுழையும் போதே அங்கே இருந்த வாகனத்தை பார்த்தவுடனே குமரனுக்கு புரிந்துவிட்டது, தன் தங்கையும் தன் தங்கை கணவனான தன் அத்தானும் வந்து விட்டார்கள் என்று. அதிலேயே அவன் முகம் மலர்ந்துவிட நிலாவும் அந்த வாகனத்தை யோசனையுடனே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவன், லக்ஷ்மியும் அத்தானும் வந்துட்டாங்க போல என்று அதை அவளுக்கு செய்தியாக கூறினான். அவளின் முகத்திலும் சந்தோஷம் ஒட்டி கொண்டது. மருத்துவமனையில் இருக்கும்போது தன்னை பார்க்க வந்தவர்கள் ஆயிற்றே, அதே முகமலர்ச்சியுடன் இருவரும் வாகனத்தை நிறுத்தி வைத்துவிட்டு வீட்டிற்குள்ளே நுழைய அங்கே பெரிய பட்டாளமே அமர்ந்திருப்பது போல தோன்றியது நிலாவிற்கு. தேவ், லக்ஷ்மி, அவர்களின் மகன் ஆதித்யன் மற்றும் ஆதித்யவர்மன் அவனுடைய மனைவி அனுஸ்ரீ என்று வரவேற்பறையில் அமர்ந்து கொண்டு சிரித்த முகமாக பேசிக் கொண்டிருந்தனர். இவர்களை பார்த்ததும் முதலில் ஆதித்யவர்மன் தான் எழுந்து சென்று, வா குமரா, எப்படி இருக்க? வாமா, எப்படி இருக்க? உடம்பெல்லாம் சுகமா இருக்கா என்று கேட்டபடியே அவர்கள் அருகில் வந்து குமரனை ஆற தழுவியபடி அவன் கையை பிடித்து கொண்டு கேட்டான் ஆதித்யன். அந்த பேச்சும் தழுவலுமே அவர்கள் இருவரின் பிணைப்பையும் நிலாவிற்கு எடுத்து கூறியது. அவளும் மலர்ந்த முகத்துடனே தலையாட்டினாள். குமரன் நிலாவின் புறம் திரும்பியவன், காலையில தானே நிலா அவ்வளவு சொன்னேன், இவங்க எல்லாம் நம்ம வீட்டு மனுஷங்க, அவங்க கிட்ட பேசி பழக முயற்சி பண்ணு நிலா என்று சற்று கடினமாகவே கூறினான் குமரன். அந்த கடினம் அவளிடம் சிறு தடுமாற்றத்தை உண்டு பண்ண அதற்குள் ஆதி, ஏன் குமரா நிலாவை பயமுறுத்துற? அவளுடைய சுபாவம் தான் எங்களுக்கு தெரியுமே, அவ பேசினாலும் பேசலனாலும் அவ எங்களுக்கு தங்கதான், அதுல எந்த மாற்றமும் வந்துட போகிறது இல்ல என்று குமரனிடம் கூறியவன் நிலாவின் புறம் திரும்பி, என்ன நிலாமா, இவன் உன்னை ரொம்ப மிரட்டுறானா? அப்படி ஏதாவது மிரட்டினானா என்கிட்ட சொல்லு, நானும் தெய்வம் சேர்ந்து குமரனை ஒரு வழி பண்ணிடுறோம் என்று சிரித்தபடியே பேசி ஆதியை ஏனோ அவளுக்கு பிடித்து விட்டது. அவள் பேசும்போதே தன்னையும் அதில் உள்ளிழுத்து தங்கையாக பாவித்து பேசுவதும், அவளுக்கு தாங்கள் இருக்கிறோம் துணைக்கு என்று பேசியதும் அவளுக்கு மனதிற்கு சிறு ஆறுதலையும் நெகிழ்வையும் ஏற்படுத்த மனதின் நிறைவு முகத்தில் புன்னகையாக விரிய, மன்னிச்சிடுங்க அண்ணா, வாங்க என்று அவள் கூற குமரனுக்கே அது அதிர்ச்சிதான், ஆனால் ஆனந்த அதிர்ச்சி. மன்னிப்பெல்லாம் எதுக்குமா என்று ஆதி கேட்க, இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க லக்ஷ்மியும் அனுஷியும் வாசல் வரை அவர்களை பார்த்து வந்தவர்கள், வாங்க என்று புன்முறுவலுடன் நிலா வரவேற்க அவளின் அச்சையில் குமரனுக்கு அவன் மனதில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒருங்கே பிறப்பித்தது. அவர்களும் நிலாவின் அருகில் வந்து அவள் கையை பற்றியபடி, எப்படி இருக்க நிலா, உடம்பு பரவாயில்லையா என்று கேட்டுக்கொண்டே அனு அவள் கையின் கட்டை ஆராய ஆரம்பித்தாள். நல்லா இருக்கேன் அக்கா என்று இருவரையும் பொதுப்படையாக பார்த்து அவள் கூற, அக்கா இல்ல, இங்க 2 பேரையும் நீ அண்ணின்னு கூப்பிடணும் என்று அனுஸ்ரீ எடுத்து கொடுக்க அதே முறுவலை அவர்களுக்கும் கொடுத்து விட்டு, நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்று அவள் செல்ல போக, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அம்மா கொடுத்துட்டாங்க என்று அவள் கைகளை பற்றியபடியே வரவேற்பறைக்கு அவளை கூட்டிச் சென்று அமர வைத்தாள் லக்ஷ்மி. உடனே தேவ் அவள் புறம் திரும்பி, எப்படிமா இருக்க, உடம்பு பரவாயில்லையா, கை கட்டி எப்ப கழட்டுவாங்க என்று கேட்டான். அவளும் சற்று தயங்கிவிட்டு, நல்லா இருக்கேன் அண்ணா என்று கூறியபடியே பங்கஜத்தை ஏறெடுத்து பார்க்க, அவரும் பரவாயில்லையே, நிலா தலையாட்டாமல் பதில் கூறுகிறாளே என்று ஆச்சரியமாக அவளை பார்த்து மென்னகை புரிந்தார். அன்று மாலை இரவு என்று அந்த வீடே சிரிப்பும் கும்மாளமுமாக சந்தோஷ களை கட்டியது போல இருந்தது. பத்தாததற்கு ஆகாஷுடன் குட்டி ஆதித்யனும் சேர்ந்து கொள்ள இருவரும் சந்தோஷமாக ஓடியாடி விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆகாஷ் நிலாவை அக்கா என்றும் சித்தி என்றும் மாறி மாறி கூப்பிட்டு கொண்டிருக்க, ஆதித்தனும் நிலாவை அப்படியே கூப்பிட்டபடி அவளிடம் ஒட்டி கொண்டான்.
இரு மழலைகளை பார்த்தவுடன் நிலாவிற்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அதில் 1½ வயது ஆன ஆதித்யன் மழலை மொழியில் அவளிடம் பேச, அவன் கொழு கொழு கன்னங்களிலும் அவன் மழலை மொழியிலும் சொக்கித்தான் போனாள் நிலா. அனைவரும் ஒன்றாக பேசி சிரித்து கொண்டிருக்க, இவள் குழந்தையுடன் குழந்தையாக மாறி விளையாடிக் கொண்டிருக்கும் அழகை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் குமரன். என்ன, மச்சானுக்கு இங்க இருந்தாலும் பார்வை என்னமோ பொண்டாட்டி மேலேயே இருக்கு என்று தேவ் அவனை வம்பிழுக்க, சும்மா இருங்காத்தா, அவ காதுல கேட்க போது, அப்புறம் இங்கிருந்து ஓடிடுவா என்று அவர்கள் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தாலும் வரவேற்பறையில் அமர்ந்திருந்த நிலாவின் காதுகளுக்கும் அது நன்றாகவே கேட்டது. அதை கேட்ட அவளின் மனதில் ஏதோ ஒரு சிறு குறுகுறுப்பு. அதை மற்றவர்கள் பார்க்காத வண்ணம் மறைத்தபடி குழந்தையுடன் குழந்தையாய் விளையாடி கொண்டிருந்தாள். அப்பொழுதும் தேவ் விடாமல், மச்சான் ரொம்ப பொண்டாட்டிக்கு பயப்படுறாரு போலயே என்று கேட்டு வைக்க, அங்கு பரவிய சிரிப்பொலி காதை கிழித்தது. சற்று நேரத்தில் இரவு உணவும் உண்டுவிட்டு ஆண்கள் எல்லோரும் வெளியே பேசிக் கொண்டிருக்க, பெண்கள் எல்லோரும் ஒன்றாகவே எல்லா வேலைகளையும் செய்து முடித்து அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வெளியே வர, அடுத்த நாள் எங்காவது வெளியில் சென்று சுற்றி பார்க்கலாம் என்ற எண்ணத்துடன் அன்று சீக்கிரமே படுக்கப் போனார்கள். ஒவ்வொருவரும் தத்தமது அறைக்கு படுக்கச் சென்றார்கள். லக்ஷ்மி அறையில் அவர்கள் இருவரும் படுத்துக்கொள்ள, ஆதித்யனுக்கு கீழே உள்ள விருந்தினர்கள் தங்கும் அறையை ஒதுக்கி இருந்தார் பங்கஜம். அவர்களும் அந்த அறைக்கு சென்றுவிட, நிலாவும் இப்பொழுது தனியாக தன் கணவனின் அறைக்கு செல்ல வேண்டும். இவளும் படிகளில் மெதுவாக ஏற ஆரம்பித்தாள். பங்கஜமும் தன் அறைக்கு சென்று விட்டாலும் நிலா அவளுடைய அறைக்கு செல்கிறாளா என்று கதவை மெதுவாக ஒரு கழித்து பார்க்க ஆரம்பித்தார். அவளும் 2 படிகள் ஏறுவதும் நிற்பதும் என்று இரண்டு படிகள் மெதுவாக ஏறுவதும் மூச்சு விடுவதும் என்று இருக்க, அவருக்கு சிரிப்புத்தான் வந்தது. பழக்கப்படுத்தியாகிவிட்டது, இனிமேல் பழக்கப்பட்டு கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. அதனால் அவர் அந்த அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. ரங்கராஜனும், என்னம்மா, நிலா மேல போயிட்டாளா என்று கேட்டபடியே கட்டிலில் அமர்ந்து தன் மனையாளையே பார்த்து கொண்டிருந்தார். அவரின் புறம் திரும்பி தலையாட்டியவர் அவள் அறைக்கு செல்லும் வரை பார்த்தே நின்றார். அந்த படிகளை ஏறாவல் குறைந்தது 1/2 மணி நேரமாவது எடுத்துக்கொண்டாள். அது மட்டுமல்ல, அறையின் முன் வாசலை சென்று நின்றவள் அறையை தட்டுவதா வேண்டாமா திறப்பதா என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டே நின்று கொண்டிருந்தாள். குமரன் தன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். இவள் தனியாக வருவாளா அல்லது தாய் கொண்டு வந்து விடுவார்களா, ஒழுங்காக வந்து விடுவாளா என்ற பல யோசனைகளுடன் இன்று வாகனத்தில் போகும்போது அவர்களிடம் அவள் சகஜமாக பேசியதும் அவள் அதற்கு எதிர்வினை ஆற்றியதும் அவள் மனதின் சிறு சாரலாக இருக்க, மாலை வீட்டிற்கு வரும்போது தான் சொன்ன ஒரே காரணத்திற்காக வாயை திறந்து அனைவரிடமும் நன்றாக பழகிய விதத்தில் அவன் மனதில் சொல்ல நான் நிம்மதி பரவி இருந்தது. ஆனால் இப்பொழுது அறைக்கு வருவதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க, வாசலில் சிறிது நேரமாகவே நிழலாடி கொண்டிருப்பது போல தோன்றியது அவனுக்கு. அவனே சென்று கதவை திறந்தான். இவள் யோசனை 5 நிமிடங்களுக்கு மேலாக நின்று இருக்க, கதவு சடார் என்று திறக்கப்பட்டதும் சற்று அதிர்ந்து விட்டாள். அவளை அப்படி பார்த்ததும் அதிர்ந்தவன், எவ்வளவு நேரமா இப்படி நிக்கிற என்று அவனின் கேள்விக்கு, இல்ல இப்பதான் வந்தேன் என்றாள் தடுமாற்றத்துடன். அவளுக்கு உள்ளே வருவதற்கு வழியை விட்டுவிட்டு, இது உன்னோட அறை நிலா, அதாவது நம்மளோட அறை. இந்த அறைக்குள்ள வர்றதுக்கு நீ யார்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரி கதவை தாள் போட்டுட்டு தூங்குற பழக்கம் எனக்கு இல்ல. இனிமே அதுக்கு அவசியம் ஏற்படலாம். ஆனா நீ உள்ள வராத போது நான் தாள் போட்டு இருக்க மாட்டேன். தட்ட வேண்டிய அவசியமும் இல்ல. நேரா கதவை திறந்து உள்ள வர வேண்டியதுதான் என்று கூற, அவள் மெதுவாக தலையை இடமும் வலமும் மாட்டினாள். கதவை தாள் போடும் பழக்கம் எனக்கு இல்லை, இதற்கு மேல் அதற்கு அவசியம் ஏற்படலாம் என்று அவன் சொன்ன வார்த்தையில் அவளின் கவனம் தேங்கி நின்றது. மனதில் ஏற்படும் உணர்வுகளை என்ன என்று வகுக்க முடியாமல் தவித்து நின்றாள் பெண்ணவள். என்ன நிலா, திரும்பவுமா என்று அவன் சலிப்பாக கூறினான். பேச பழக முயற்சி பண்ணு நிலா, எதுவும் முயற்சி பண்ணாதான் நடக்கும். முயற்சி திருவினையாக்கும்னு நீ கேள்விப்பட்டதில்லையா? இங்க பேசுறதுக்கே முயற்சி பண்ண சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் நானு என்று கூறியவன் வானத்தை நோக்கியபடி, கடவுளே, இந்த நிலைமை எந்த புருஷனுக்கும் வரக்கூடாது என்று வேண்டியபடி இருக்க,
அவளுக்கு சற்றென்று கண்களில் நீர் துளிர்த்து விட்டது. அதை கவனிக்காமல் அவன் தலையை குனிந்து அவளை பார்க்க முற்பட, அப்போதுதான் அவள் வாயை திறந்து, மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு பொருத்தமானவை இல்லதா என்று அழுதபடியே கூற, அவனுக்கு ஐயோ என்று ஆகிவிட்டது. அவன் விளையாட்டுக்கு கூறியதற்கு அவள் அழுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. பதட்டத்தில் என்ன செய்கிறோம் என்று உணராமல், ஐயோ நிலா, நான் விளையாட்டுக்கு சொன்னேன், அப்படி கூற வரல என்று கூறியபடி அவள் கன்னங்களை தன் 2 கைகளால் தாங்கியபடி அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்ய, அவளோ அவனின் செயலில் தன் பெரிய கண்களை இன்னும் அகல விரித்து அவனை கண்களில் நீர் வழிய அதிர்ச்சியோடு பார்க்க, அப்போதுதான் அவன் செயல் உணர்ந்து பதறியபடி தன் கைகளை விலக்கிக் கொண்டான். சாரி என்று கேட்டபடியே, உன் கண்கள்ல நீரை பார்த்த உடனே பதறி போய் தொட்டுட்டேன், சாரி என்று மீண்டும் கேட்டபடியே கைகளை இறக்கிக் கொண்டு அவளை கெஞ்சுதலாக பார்த்தான். இல்ல என்பது போல தலையாட்டியவள் பின்பு சுதாரித்து, இல்ல, சாரியெல்லாம் வேணாம், நீங்க எந்த தப்பும் பண்ணல என்று அவள் கூறினாள். அவனுக்கு இப்போது சற்று நிம்மதியாக இருந்தது. ஆசுவாச பெருமூச்சை விட்டபடியே, ரொம்ப நன்றி இனியா என்று அவளை கூப்பிட, அந்த பெயரை கவனித்துவிட்டு அவனை புருவ நெரிசலுடன் பார்த்தாள். அப்போதுதான் அவன் இனியா என்று பெயர் கூப்பிட்டதை உணர்ந்து, அது அது வந்து இந்த பெயர் உனக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சிருக்கேன், அந்த ஞாபகத்துல கூப்பிட்ட, உனக்கு பிடிக்கலன்னா மாத்திக்கிறேன் என்று அவன் கூற, அவள் அதற்கும் இல்லை என்பது போல தனது தலையை ஆட்டினாள். நல்லாதான் இருக்கு என்று வாய்மொழியாக கூறி தலையை குனிந்து கொண்டாள். அவளின் சின்ன சின்ன பதில்களும் அவனுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. அவன் படபட என்று பேச்சை தொடர்பவன் வக்கீலாயிற்றே, அவனுக்கு பேசி கவிழ்க்கவா தெரியாது? தன் அக்மார் புன்னகையுடன் அவளை நெருங்கியபடியே, ஆக்சுவலா உன்னோட இந்த பெரிய கண்ணுக்கு உனக்கு கண்ணழகே இல்லைனா கண்ணமான பேர் வைக்கலாம்னு நினைச்சேன். உன் பேரிலேயே இனிமையானவ இனியான்னு இருக்கும் போது எதுக்கு மத்த பேருன்னு யோசிச்சுட்டு என்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். எப்பயும் மனதுக்குள்ளே அப்படி கூப்பிட்டு பழகிட்டேனா, பின்னால நமக்குள்ள அந்யோன்யம் வரும்போது உன்னை நான் அப்படி தனித்தன்மையோட அழைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உன்னை இனியான்னு கூப்பிட்டு பழகினதுனால எல்லாரும் கூப்பிடுற மாதிரி இல்லாம நானும் கூப்பிடுறது ஏதாவது ஸ்பெஷலா இருக்கணும்னு தோணுச்சு. அவளை புகழ்கிறோம் என்று உணராமல் அவள் விழிகளை பற்றி ரசித்து பேசிக்கொண்டே போக, இவளோ விழி அகலாமல் தன் கணவனை பார்த்து நின்றிருந்தாள். அவன் பேசிக்கொண்டே அவள் படுக்கையை சுத்தம் செய்து அவளுக்கு படுப்பதற்கு வசதி செய்துவிட்டு தனக்கான போர்வையையும் தலையணையையும் எடுத்துக்கொண்டு சோஃபாவில் சென்று அமர்ந்தபடியே அவன் ஏதேதோ பேசிக்கொண்டிருக்க, அவளோ அவனை வெளிவெறுத்து அவன் கண்களையும் வாயையும் மூடாமல் அவனை பார்த்தபடி இருக்க, அவன் அப்போதுதான் அவளை உணர்ந்தவனாய், நான் ரொம்ப பேசுறேன்ல, குறைச்சுக்கிறேன். ஒரு வக்கீல் இவ்வளவு கூட பேசலனா அப்புறம் எப்படி சொல்லு? வக்கீலோட பொண்டாட்டி பேசவே இல்லனா அதுவும் எப்படி சொல்லு என்று அவளை பார்த்து நக்கலாக கேட்க, அவளும் தலையை ஆட்டினாள், ஆம் என்பது போல. இப்ப புரியுதா உன்னை எதுக்கு பேச சொல்றேன்னு? பேசு, நிறைய பேசு, அப்பதான் உன் மனசுல இருக்கிற அழுத்தம் எல்லாம் வெளியே வரும். நீ பேச பேசதான் உனக்கு வேணும், என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியும். நீ பேச பேச உன்னோட அழுத்தமும் குறையும், உன்னோட தன்னம்பிக்கையும் வளரும். அப்ப பேசாதவங்க எல்லாம் தன்னம்பிக்கை இல்லாதவங்கன்னு அர்த்தம் இல்ல. நிறைய பேசுறதுனால நம்ம நிறைய தெரிஞ்சுப்போம். நிறைய தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம சுத்தி இருக்கிற சமுதாயத்தை நுட்ப அறிவோட பார்க்க ஆரம்பிச்சிருவோம் என்று அவன் ஏதேதோ பேச, அவளுக்கு என்ன புரிந்ததோ அனைத்துக்கும் தலையை ஆட்டிக்கொண்டே இருந்தாள். சரி விட்ட, நான் இப்படி பேசிக்கிட்டே இருப்பேன், நீ படுத்து ஓய்வெடு. நாளைக்கு காலையில நீ கல்லூரிக்கு போக வேணாம், எல்லாரும் சேர்ந்து வெளியே போகலாம்னு அத்தான் பேசிட்டு இருந்தார் என்று கூறி அவனும் படுத்துவிட, அவனுடைய எண்ணங்களுடனே அவனின் பேச்சை அசை போட்டவள், நாம் அவனுக்கு சரியான துணையாக இருப்போமா என்ற ஐயத்துடனே ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்தவள் அப்படியே உறங்கி போனாள். காதல் 41. காலை நன்றாக புலர்ந்தது. காலை உணவை முடித்துக்கொண்டு எல்லோருமே ஊரை சுற்றி பார்க்க சென்றனர். ரங்கராஜன் மட்டும் வயலை பார்த்து கொள்ள வேண்டும், நீங்கள் சுற்றிவிட்டு வாருங்கள் என்று கூறிவிட, பங்கஜத்தையும் அழைத்து கொண்டு அனைவருமே புறப்பட்டனர். தேவ், லக்ஷ்மி, ஆதி, அனுஸ்ரீ, குழந்தை ஆதித்யன், பங்கஜம் என்று ஒரு காரிலும் மற்றொரு வாகனத்தில் கணேசன், ஹேமா, குமரன், நிலா, ஆகாஷ் என்று பிரயாணத்தை மேற்கொண்டனர். ஒன்றாக கிளம்பி அங்கு அருகில் உள்ள புகழ்பெற்ற அங்காளம்மன் கோயிலுக்கு சென்று முதலில் தரிசித்துவிட்டு
அங்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு நாளாக என்று சுற்றி பார்க்க முடிவெடுத்திருந்தனர். அன்று சண்முக நதி அணைக்கு சென்றுவிட்டு அப்படியே திராட்சை தோட்டங்களை பார்வையிட்டபடியே அதில் இறங்கி சிரித்து விளையாடி பழங்களை பறித்து தின்று என்று பொழுது நன்றாக போய்க் கொண்டிருந்தது. நிலாவிற்கும் அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகத்தான் தெரிந்தது. அவர்களுக்கென்று தனி திராட்சை தோட்டம் இருந்தது. ஆனால் அதை அவள் கண்களால் கூட பார்த்ததில்லை. அவர்கள் வீட்டில் அப்படி யாரையுமே அழைத்து வெளியே செல்ல மாட்டார்கள். பணம் நிறைய வைத்திருக்கிறார்கள். ஆனால் பெண்களை வெளியே அழைத்துச் செல்வது என்பது மிக குறைவு. ஏதாவது ஒரு நாட்களில் கோயில்களுக்கு மட்டுமே அழைத்துச் செல்வார்கள். இவர்களுடன் சுற்றித் திரிந்து மட்டுமல்லாமல் குழந்தையுடன் சேர்ந்து விளையாடியபடியே அனைத்தையும் ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் இனிய நிலா. இதில் ஆகாஷுக்கும் குட்டி ஆதித்யனுக்கும் யாரை நிலா தூக்கி வைத்துக் கொள்வது என்று போட்டியே நடந்தது. ஆகாஷ் நிலாவின் செல்ல பிள்ளை, எப்பொழுதும் அவளுடனே ஒட்டிக்கொண்டு திரிபவன். ஆனால் ஆதித்யன் இன்னும் சில தினங்களில் ஊருக்கு சென்று விடுவான் என்று இருவருக்குமே பார்க்க முடியாத சூழ்நிலையில் பரிதவிப்பாய் அவள் நிற்க, குமரனும் அந்த பரிதவிப்பை போக்கும் விதமாக ஆகாஷை தன் கையில் ஏந்தி கொண்டு ஆதித்யனை நிலாவின் கையில் கொடுத்து விட்டான். அவள் நன்றி உணர்வுடன் அவனை ஒரு பார்வை பார்க்க, அவன் பதிலுக்கு புன்முறுவலை அவளுக்கு திருப்பி கொடுத்தான். அன்று முழுவதுமே அவர்கள் குடும்பமாக நேரத்தை கழித்து மிகவும் சந்தோஷமாக சென்றது நிலாவுக்கு. அனைவரிடமும் சேர்ந்து ஒன்றாக சுற்றி திரிந்து ஒன்றாக சாப்பிட்டு அவர்கள் உரையாடுவதை கவனித்து தன்னை அந்த கூட்டிற்குள் இருந்து வெளியே கொண்டு வர அவளும் முயற்சித்து கொண்டிருந்தாள். மற்ற அனைவருமே அவளை பேச்சினுள்ளே இழுத்து அவளையும் நன்றாக பழக வைத்து கொண்டிருந்தனர். அன்று இரவு உணவையும் வெளியிலேயே முடித்துவிட்டு வீட்டிற்கு வர ரங்கராஜன் அவர்களை வரவேற்கும் விதமாய் வாசலிலேயே அமர்ந்திருந்தார். பங்கஜம் ஓய்ந்து வந்ததை பார்த்தவர், என்னம்மா, உனக்கு உடம்பு முடியலையா என்று கேட்டார். சின்ன பிள்ளைங்க அளவுக்கு என்னால சுத்தி பார்க்க முடியலங்க, ரொம்ப மூச்சு வாங்குது, வயசாயிடுச்சு இல்லையா என்று கூறியபடியே அவரின் அருகில் ஓய்ந்து அமர, குமரன் அவரின் அருகில் வந்து அமர்ந்து, அப்பா, உங்களுக்கு கடையில இருந்து உணவு வாங்கிட்டு வந்திருக்கோம், எல்லாரும் அப்படியே சாப்பிட்டுட்டோம் என்று கூறினான். சரிப்பா, எல்லாரும் உங்களை சுத்தப்படுத்திக்கிட்டு போய் படுத்து ஓய்வெடுத்துக்கோங்க என்று அவரும் கூற, அனைவருமே தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு தங்கள் அறையிலேயே ஓய்வெடுக்க ஆரம்பித்தனர். அடுத்த நாளும் வெளியே செல்வதற்கான ஏற்பாடுகளை முன்னமே செய்து விட்டதால் நிலா அறைக்குள் வந்ததுமே குமரன் அவளிடம், ஆதித்யன் ரொம்ப அடம் பிடிச்சதுனால கையில தூக்கி வச்சுட்டு இருந்தியே, கை வலிக்கலையா? ஏற்கனவே ஒரு கை கட்டோட இருக்கு, இப்ப இந்த கையும் என்று அவன் கேள்வியாக நிறுத்த, இல்ல என்பது போல முதலில் தலையாட்டியவள் பின்பு வாயை திறந்து, கை ஆறிடுச்சு, நாளைக்கு மறுநாள் கட்டு பிரிக்க போகணும் என்று அவள் கூறி முடிக்க, ஆமால்ல, நாம நாளை கழிச்சு மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், வெளியே சுத்த வேண்டாம் என்று கூறினான் குமரன். அவள் முகம் சற்றென்று சூம்பி விட்டது. அதை அவனும் கவனித்தபடியே மென்னகையுடன் குளியல் அறையை நோக்கி சென்றான். அவன் குளித்துவிட்டு வரும் வரையில் அவள் அப்படியே அமர்ந்திருக்க, என்ன நிலா, அம்மாவை கூப்பிடணுமா என்று கேட்டான் குமரன். இல்லை என்று தலையாட்டிவிட்டு அவள் குளியலறையை நோக்கி சென்றாள். அவள் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு மட்டும் வந்தாள். அன்று முழுவதும் சுத்தியதில் பங்கஜத்திற்கு மிகவும் சோர்வாகிவிட்டது. அதை அவளும் உணர்ந்தே இருந்தாள். அடுத்த நாளும் இவர்கள் அனைவரும் வெளியே கிளம்ப பங்கஜம் தான் வீட்டிலேயே ஓய்வெடுத்துக் கொள்வதாக கூறிவிட்டார். ரங்கராஜனும் தான் பங்கஜத்தை பார்த்து கொள்வதாக கூறிவிட்டார். அனைவரும் வெளியே கிளம்பினர். அன்று அருவிக்கு செல்வதால் எல்லோருமே ஒரு உடையை கையுடன் எடுத்துக்கொண்டு செல்ல, நிலாவும் குமரனும் கூட ஒரே பையில் தங்கள் உடைகளை எடுத்துச் சென்றனர். ஆனால் அங்கு எப்படி உடை மாற்றுவது என்ற தயக்கமாக இருந்தது நிலாவிற்கு. மேலும் 3 பெண்கள் வருகிறார்கள், ஹேமா அக்கா கிட்ட உதவி கேட்டுக்கலாம் என்று யோசித்தபடியே அவள் துணியை எடுத்து வைக்க, அதே பையில் அவனும் அவனுடைய துணியை திணித்து அவனே அந்த பையை கையில் எடுத்துக்கொண்டான். நாம் இருவரும் வேறு வேறு அல்ல, ஒன்றே என்று அவன் செயல்களால் அவளுக்கு உணர்த்தி கொண்டிருந்தான். அவளும் அதை உணர்ந்தே இருந்தாள். சின்ன சுருளி அருவி இயற்கை அழகுடன் காட்சியளித்தது.
அவர்களை வரவேற்கும் விதமாய் பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தது. அழகான இடம். மலையின் சரிவுகளில் பார்ப்பதற்கே மிகவும் ரம்யமாக இருந்தது. அந்த அருவி மேகமலையிலிருந்து கீழே பாய்ந்து புத்துணர்ச்சியூட்டும் நீரின் ஒரு அழகான குளத்தை உருவாக்கி இருந்தது. தேனி மற்றும் அதை சுற்றியுள்ள சின்ன சுருளி நீர்வீழ்ச்சியானது ஒரு அழகான மற்றும் அமைதியான ஸ்தலமாகும். அதை சுற்றி பார்ப்பதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் இந்த ஜென்மம் போதாது என்றே தோன்றியது. அவ்வளவு அழகான அந்த நீர்வீழ்ச்சியிலும் குளத்திலும் குளித்து நீந்தி விளையாடி பொழுதை கழித்து கொண்டிருந்தனர். நிலா தான் ஒரு கை கட்டுடன் இருக்க சற்று சிரமப்பட்டாள். குமரனுக்குமே அது பாவமாக இருந்தது. கட்டை பிரித்த பிறகு இங்கே கூட்டி வந்திருக்கலாமோ என்று தோன்றியது. அவனின் பார்வை உணர்ந்து கொண்ட ஆதி, நீ என்ன யோசிக்கிறன்னு புரியுது, அடுத்த வாட்டி இதே மாதிரி வந்துடலாம் நிலா கூட என்று கூற, அவ்வளவு வெளிப்படையாகவா தான் பார்க்கிறோம் என்று சிறு வெட்கம் வந்துவிட்டது அவனுக்கு. அவன் மனதிற்குள்ளே யோசிப்பதையெல்லாம் அவர்கள் கண்டு கிண்டல் செய்வதும் கூறுவதுமாக இருக்க அவனுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. நிலா படும் பாட்டை பார்த்துவிட்டு ஹேமா அவள் ஒரு கையை பிடித்தபடியே குளத்தில் இறங்கி விளையாட கற்றுக் கொடுத்தாள். ஆகாஷையும் ஆதித்யனையும் ஆண்களை பார்த்து கொள்ள அவர்களும் தண்ணீரில் நன்றாக விளையாடினார்கள். தண்ணீரை விட்டு எழுந்து வர மனமே இல்லை யாருக்கும். ஆனால் பிரயாணத்திற்கே நேரம் நிறைய செலவாகிவிட திரும்ப செல்வதற்கும் அதே நேரம் பிடித்து கொள்ளும் என்பதால் தண்ணீரை விட்டு ஒரு வழியாக வெளியே வந்தனர் என்று சொல்லலாம். அவ்வளவு நேரம் தண்ணீரில் இருக்கும்போது தெரியாத பசி அவர்கள் வெளியே கால் எடுத்து வைத்ததும் எடுக்க ஆரம்பித்துவிட, உடை மாற்றுவதற்கு என்று இருந்த மறைவான இடங்களுக்கு பெண்கள் நகர்ந்து விட்டனர். இவர்களும் பெண்களுக்காக காத்து கொண்டிருந்தனர். திரும்பி வரும் வழியில் ஹோட்டலில் உணவை முடித்துக்கொண்டு பிரயாணம் மேற்கொண்டு வீட்டுக்கு வந்து சேரவே இரவு ஆகிவிட்டது. இரவு வந்த அசதியாக வரவேற்பறையில் அமர்ந்த உடனே அடுத்த நாள் எங்கே செல்லலாம் என்று விவாதிக்க ஆரம்பிக்க, அப்பொழுது குமரன், நாளைக்கு நிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், அதனால நீங்க மட்டும் போங்க, நான் நிலாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் என்று கூறினான். தேவ் குமரனிடம், மறுநாள் ஆதியும் அணுவும் கிளம்பிடுவாங்க, அதனால நாம மொத்தமா நாளைக்கு சுத்தி பார்த்துடலாம், நாளன்னைக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துக்கலாமே என்று கூறினான். குமரன் ஆதியை நோக்கி, என்ன ஆதி, இன்னும் ஒரு வாரம் தங்குறதா தானே சொன்னீங்க என்று கேட்க, இல்ல குமரா, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அணுவுக்கு லீவு கிடைக்கல, அதனால கண்டிப்பா திங்கக்கிழமை போயே ஆகணும். இன்னொரு நாள் வரும்போது திரும்பவும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணலாம் குமரா, நாங்க இல்லைன்னா என்ன, உன் அத்தானையும் தங்கச்சியும் கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க என்று சிரிக்க, என்ன இருந்தாலும் நீங்களும் இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா, 2 நாளா அப்படித்தானே என்ஜாய் பண்றோம் என்றான் குமரன். அடுத்த வாட்டி பார்க்கலாம் குமரா, இந்த வாட்டி லீவு கிடைக்கல, என்ன பண்றது என்று ஆதித்யன் கேட்க, அவனும் சரி என்று தலையாட்டியபடியே மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு அடுத்த நாளுக்கு பதிலாக அதற்கும் அடுத்த நாளை கட்டுப்பிரிப்பதற்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிவிட்டு போனை வைத்தவுடன் அனைவர் முகத்திலும் புன்னகை தவழ்ந்தது. நிலாவின் முகம் கூட பிரகாசமாக மாறியிருந்தது. இந்த 2 நாள் போல அவள் சந்தோஷமாக இருந்ததே இல்லை என்று கூறலாம். சுற்றியிருக்கும் மனிதர்களும் அவளுடன் அன்புடன் பழக, ஆண்களும் சகோதர தத்துவத்துடன் பழக அவளுக்கு அனைத்துமே புதிதாகவும் பூரிப்பாகவும் இருந்தது. இதுவரை தன் வீடே கதி என்று கிடந்தவளுக்கு அங்கு இருந்தவர்கள் மட்டும்தான் மனிதர்கள் என்று தோன்றியது. அப்படித்தான் எல்லோரும் இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தவளுக்கு இந்த 9 மாதங்களும் அதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது, வெவ்வேறு விதமான மனிதர்களும் இருக்கிறார்கள், அவர்களிடம் அன்பு நிறைந்திருக்கிறது என்று அந்த குடும்பம் மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் அவளுக்கு உணர்த்தி கொண்டிருக்க, இந்த 2 நாளும் வெளியுலகத்தையும் வெவ்வேறு இடங்களையும் வெவ்வேறு மனிதர்களையும் பார்த்து பழகும் சந்தர்ப்பம் கிடைத்தது மட்டுமல்லாமல் அது மிகுந்த சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த சந்தோஷம் அவள் முகத்திலும் தெரிய அவள் முகமே இன்னும் பிரகாசமாக ஜொலித்தது. இரவு படுப்பதற்காக அவரவர்கள் அறைக்கு சென்றுவிட நிலாவின் நடையிலும் சிறு துள்ளலை குமரன் மட்டுமல்லாது பங்கஜமும் ரங்கராஜனும் கூட உணர்ந்தார்கள். இந்த பெண் இப்பொழுதுதான் வாழவே ஆரம்பித்திருக்கிறாள் என்று அவர்களுக்கு புரிந்தது. இம்முறை அவளை தன் அறைக்கு செல்லட்டும் என்று விட்டுவிட்டு
பின் தான் குமரனே தன்னுடைய அறைக்கு வந்தான். அவனுள்ளே நுழையும் போது அவள் குளியல் அறையில் இருந்தாள். மிகவும் மெல்லியதாக ஒரு ராகம் முணுமுணுப்பும். அது என்ன பாடல் என்று உற்று கேட்க ஆரம்பித்தான் குமரன். யாரும் அறையில் இல்லை என்று அவள் உற்சாகமாக சன்ன குரலில் ராகம் எடுத்து கொண்டிருக்க, அவளுடைய அந்த உற்சாகமே அவனையும் சந்தோஷ கடலில் ஆழ்த்தியது. காதல் கொண்ட மனம் தன் துணையின் சந்தோஷத்தையே விரும்பும் அல்லவா? அவன் மனையாளின் சந்தோஷமே அவனின் சந்தோஷமாக மனம் நிறைந்து இருந்தது. அவனும் மென்னகையுடன் அவள் பாடும் ராகத்தை தன் உதடுகளால் சத்தம் வராமல் முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். கண்ணா உன் காலணி உள்ளே என் கால்கள் நான் சேர்ப்பதும், கண்மூடி நான் சாய்வதும், கனவோடு நான் தோய்வதும். கண்ணா உன் காலுறை உள்ளே என் கைகள் நான் தோய்ப்பதும், உள்ளூர தேன் பாய்வதும், உறவோடு நான் தேய்வதும். முத்து பையன் தேநீர் உண்ணும், மிச்சம் வைத்த கோப்பைகளும், தங்க கைகள் உண்ணும் போது தட்டில் பட்ட ரேகைகளும், மூக்கின் மேலே முகாமிடும் கோப்பைகளும். ஓ தித்திக்குதே 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 தித்திக்குதே. அந்த பாடலின் அர்த்தத்தில் அவன் இதழ்களும் பெரிதாகவே விரிந்து கொள்ள, அவள் குளியல் அறையிலிருந்து வெளியே வருவதை உணர்ந்தவன் அவள் சங்கடப்படுவாள் என்று எதையும் அறியாதவனாய் பால்கனிக்கு சென்று நின்று கொண்டான். வெளியே வந்தவள் அவன் இருப்பதை உணர்ந்து நாக்கை கடித்தபடியே, ஐயோ, இவர் உள்ள இருக்காரு போலையே, கேட்டிருக்குமோ? இல்ல கேட்டிருக்காது என்று தனக்குள்ளாகவே கேள்வியும் கேட்டு பதிலும் உரைத்து கொண்டு அவள் வந்தது தன் தொண்டையை கனைத்து காட்ட, அவன் அப்போதுதான் அவளின் இருப்பை உணர்ந்தவனாய் மென்னகையுடன் அவளை கடந்து குளியல் அறைக்குச் சென்றான். அவளின் உற்சாகம் அவனையும் தொற்றிக்கொள்ள, மிகுந்த சந்தோஷத்துடன் அதே பாடல் வரிகளை வெளியே கேட்காத வண்ணம் முணுமுணுத்தபடியே குளித்துவிட்டு வெளியே வந்தான். அவன் வரும்போது அவள் போர்வையை போத்திக் கொண்டு படுத்திருக்க, அவன் போர்வைக்குள் இருக்கும் தன் மனையாளையே சிறிது நேரம் பார்த்து நின்றவன் தானும் படுக்கைக்குச் சென்றான். காதல் 42. அடுத்த நாள் காலை அனைவருமே சுறுசுறுப்பாக கிளம்பினர். நிலாவிடம் அதே சுறுசுறுப்பு தென்பட்டது. விடிய காலையிலேயே அனைவரும் எழுந்து குளித்துவிட்டு காலை உணவையும் முடித்து கொண்டு கிளம்பினர். அன்று அவர்கள் போடிநாயக்கனூர் செல்லலாம் என்று முடிவெடுத்திருந்தனர். தேவும் ஆதியும் கோயம்புத்தூரில் இருந்து தேனி மாவட்டத்திற்கு வரும்போது அருகில் உள்ள சுற்றுலா தலங்கள் எதெல்லாம் இருக்கிறது என்று ஆராய்ந்து விட்டே வந்திருந்தனர். கல்லூரி காலத்தில் ஒருமுறை போடிநாயக்கனூருக்கு குமரனும் சென்று இருக்கிறான். இயற்கை அழகு வாய்ந்த அற்புதமான இடம். குமரன் அவர்களை வழிநடத்தி செல்ல குமரன் பின்னோடே வாகனத்தை செலுத்தியபடி தேவும் ஆதியும் பிரயாணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் உள்ள போடிநாயக்கனூர் அதன் இயற்கை காட்சிகளுக்கு பெயர் பெற்ற இடம். ஆண்டு முழுவதும் அழகான வானிலையை கொண்ட இடம் என்பதால் சுற்றுலா பயணிகளும் அங்கு அடிக்கடி வந்து தங்கி செல்வார்கள். ஏராளமான பனிப்பயிர்கள், அதே போல மசாலா பொருட்களும் உற்பத்தி செய்யும் இடம். ஏலக்காய் ஏற்றுமதிக்கு சிறந்த விளங்கும் இடம். இப்படி பலவற்றை அந்த ஊரை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படி ஒரு ஊர் இருப்பது கூட நிலாவிற்கு தெரியாது. அங்கே சென்றவுடன் அதன் அழகில் பெண்கள் அனைவருமே சொக்கித்தான் போனார்கள். பங்கஜம் அவ்வளவு தூரம் பயணம் வேண்டாம் என்று சொல்லிவிட இளைய தலைமுறைகள் மட்டுமே கிளம்பியிருந்தனர். ரங்கராஜனும் மில்லை பார்த்து கொள்வதாக கூறிவிட்டார். பிரயாணம் மிகவும் அருமையாக இருந்தது. ரம்யமான சூழல், இயற்கை அழகு, சொந்தங்கள், தங்களுடைய வாழ்க்கை துணை என்று அந்த பிரயாணமே அனைவருக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. மிளகாய் தோட்டம், மசாலா தோட்டம் என்று அனைத்தையும் சுற்றி பார்த்தனர். கணேசனும் குமரனும் அங்கிருந்த விவசாயிகளிடம் அவர்களுடைய விவசாய முறைகளையும் அதன் படிப்பினையையும் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். பெண்கள் இயற்கை அழகில் ரசித்து லயித்து இருந்தனர். அன்று அவர்கள் இரவு வீட்டிற்கு வரவே நடு சாமத்தை நெருங்கி விட்டிருந்தது.
அனைவருமே பயணத்தின் களைப்பில் உறங்க ஆரம்பித்து விட்டனர். பெண்கள் தூங்கி வழிந்து கொண்டிருக்க, குழந்தைகள் தூங்கி விட்டிருக்க, ஆண்கள் மட்டுமே வண்டி ஓட்டுவதால் கவனம் செலுத்தும்படி பேசிக் கொண்டு வந்து கொண்டிருந்தனர். இரவு வந்ததும் அசதியும் சேர்ந்து எல்லோரையும் படுக்கையில் வீழ்த்தியது. இந்த 3 நாளும் நிலாவிற்கு ஏதோ சொர்க்கத்தில் வந்தது போலத்தான் இருந்தது. அவளின் சந்தோஷத்தின் அளவுகோலை அவளாலேயே வரையறுக்க முடியவில்லை. இது எல்லாம் தான் இந்த குடும்பத்தில் வந்ததால் சாத்தியமானது. இல்லையென்றால் இந்த கதிரேசனை மணந்து மண்ணுக்கு மண்ணாக ஆகியிருப்பாள். இந்த சந்தோஷத்தை அனுபவித்து கூட இருந்திருக்க முடியாது. ஆனால் என்னதான் தான் இந்த வீட்டிற்கு வந்திருந்தாலும் இவனை மணந்ததால் தான் இதெல்லாம் அனுபவிக்கிறோம் என்ற எண்ணமும் அவளுக்கு வராமல் இல்லை. அவள் யாரோ ஒரு 3வது பெண்ணாக இருந்தால் அவளும் அவர்களுடன் சென்று இருக்க மாட்டாளோ என்னவோ. அவர்கள் அழைத்திருப்பார்கள் தான். ஆனால் இவள் சென்றிருப்பாள் என்பது சந்தேகமே. அன்று கோர்ட்டில் சாட்சி சொன்ன பிறகு அவளுக்கு சற்று தைரியம் வர பெற்றிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். தன்னால் அது முடியுமா, இது முடியுமா என்ற யோசனையிலேயே சுழன்று கொண்டிருந்தவளுக்கு தைரியம் ஊட்டியது மட்டுமல்லாமல் அவ்வளவு பேர் முன்னிலையிலும் அவளை பேச வைத்து, அதனால் ஒரு குடும்பத்திற்கு தண்டனையும் கிடைத்திருக்க, பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருப்பதும் தவறு என்று குமரன் அவளுக்கு உணர்த்தி இருந்தான். நீதியும் நியாயமும் எப்பொழுதும் தோற்பதில்லை. சில மனிதர்கள் அதை வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று உணர்ந்து கொள்ள வைத்தது அந்த சம்பவம். அந்த நீதிபதியும் பணத்திற்கு ஆசைப்படாதவராக இருந்ததனால்தான் இதெல்லாம் சாத்தியமானது. ஆனால் மற்றவரை பற்றி அவளுக்கு எதற்கு? இந்த குடும்பம், தன் கணவன், அதை எண்ணுவதற்கே அவளுக்கு நேரம் போதவில்லையே. எல்லோரும் அசதியில் படுத்து விட்டாலும் இந்த 3 நாள் அவளுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்க, வாகனத்தில் வரும்போது சற்று உறக்கம் தழுவியவளுக்கு அறையில் வந்து படுத்ததும் உறக்கம் என்னவோ தூரம்தான் போனது. ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தவளுக்கு இதெல்லாம் தன் கணவனால் சாத்தியப்பட்டது என்று யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. மெதுவாக போர்வையை தாழ்த்தி தன் கணவன் இருக்கும் இடத்தை பார்த்தாள். பாவம், அவன் உயரத்திற்கு அந்த சோஃபாவில் குறுக்கு படுத்து ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். இவ்வளவு நாள் இதை கவனிக்காமல் போய்விட்டோமே என்று என்ன தோன்றியது அவளுக்கு. அவன் சோஃபாவில் படுத்திருக்கிறான் என்று கூறும்பொழுதே அவள் அதை யோசித்திருக்க வேண்டுமோ? அவனுக்கு அந்த சோஃபா எப்படி பத்தும்? தனக்காவது பத்தும், அவனுக்கு பத்துமா? ஆனால் அன்று அதையெல்லாம் யோசிக்கும் நிலையில் அவள் இல்லை. ஏனைய 3 நாட்களும் போர்வையை முழுவதுமாக போர்த்தி கொண்டே தூங்கிவிட, அல்லது தூங்குவது போல பாவனை செய்தே இருந்துவிட அவன் படுத்திருப்பதை பார்க்கவே இல்லை அவள். இன்றுதான் தன் கணவனை பார்க்க ஊந்துதல் தூண்ட பார்த்தவளுக்கு அவனின் அந்த குறுகிய தோற்றம் அவளுக்கு சங்கடத்தை கொடுத்தது. தன்னால் தான் அவன் இப்படி கஷ்டப்பட்டு படுத்து கொண்டிருக்கிறான். இப்படி படுத்தால் கழுத்து, உடம்பு என்று வலிக்குமே என்று யோசித்தவளுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. தன் போர்வையை ஒதுக்கிவிட்டு எழுந்து அமர்ந்து தன் கணவனையே பார்த்து நின்றாள். இப்பொழுது என்ன செய்வது? இவனை எப்படி கட்டிலில் படுக்க வைப்பது? அல்லது அவனிடம் சென்று சொல்வதா? ஆனால் நன்றாக உறங்குகிறானே, என்ன செய்வது? ஆனால் இப்படி படுத்தால் எப்படி உறக்கம் வரும்? அதுவும் 3 நாட்களாக வண்டியில் பிரயாணம் பண்ணியது. அவன்தான் பெரும்பாலும் கவனமாக வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தான். சில நேரங்களில் தான் கணேசன் வண்டியை ஓட்டினான். அவளுக்கு என்னவோ கணேசனை விட குமரன் தான் லாவகமாக வண்டியை ஓட்டுவது போல தோன்றியது. உண்மையும் அதுதான். அவன் எப்பொழுதும் அந்த ஜீப்பை உபயோகிப்பதால் அவனுக்கு அந்த வண்டி அழகாக கட்டுப்பட்டது. கணேசன் எப்பொழுதும் தன் 2 சக்கர வாகனத்தில் தான் பிரயாணம் செய்வான். குடும்பமாக செல்லும் நேரங்களில் தான் ஜீப்பை எடுப்பார்கள். அதிலும் எப்பொழுதுமே குமரனே வாகனத்தை ஓட்ட, கணேசனுக்கு அந்த ஜீப் அவ்வளவாக பழக்கப்படவில்லை என்றுதான் கூற வேண்டும். பெரும்பாலும் வாகனத்தை ஓட்டியது மட்டுமல்லாமல் 3 நாள் பிரயாணம் பண்ணியதே உடலுக்கு சோர்வை கொடுக்கும். இப்படி குறுக்கி படுத்திருக்கிறானே, எப்படி நிம்மதியான உறக்கம் வரும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் என்ன செய்வது என்று அவளுக்கு புரியவில்லை. ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பவனை கலைக்கவும் அவளுக்கு மனம் வரவில்லை. எழுந்து வந்து அவன் எதிரில் நின்று கொண்டே யோசித்துக் கொண்டிருந்தாள். 20 நிமிடங்கள் கடந்திருக்கும். அவன் தூக்கத்திலேயே புரண்டு படுக்க சிரமப்பட்டு கொண்டிருந்தான். அதை பார்த்தவளுக்கு அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. என்னங்க, என்னங்க என்று இருமுறை அழைத்து பார்த்தாள். அவனிடம் எந்த அசைவும் தெரியவில்லை. கையை பிடித்து உலுக்கி எழுப்பலாமா என்று யோசித்தாள். இந்த 3 நாட்களும் ஒட்டி உரசி அருகில் அமர்ந்து
தொட்டு பேசி உணவுகள் பரிமாறிக்கொண்டு என்று பலமுறை அவர்கள் இருவரும் தொட்டு கொண்டுதான் இருந்தார்கள். மற்றவர்களுக்கு அது பெரிய விஷயம் அல்ல. அவர்கள் குடும்பம் நடத்த ஆரம்பித்து குழந்தையும் பெற்றுவிட்டார்கள். ஆனால் பேசவே தயங்கிக் கொண்டு 4 நாட்களுக்கு முன்னர் தான் அறைக்குள்ளே வந்தவளுக்கு அது எல்லாம் ஒரு பெரிய விஷயமாகத்தான் இருந்தது. அதை அவனும் உணர்ந்தாலும் மற்றவர்கள் எதிரில் காட்டிக்கொள்ள முடியாமல் தன்னுடைய துணையை சங்கடப்படுத்தவும் விரும்பாமல் கடந்து வந்திருந்தனர். இப்பொழுதும் தான் தயங்குவது சரியில்லை என்று உணர்ந்தவளாய் அவனை தொட்டு எழுப்பினாள். என்னங்க, எழுந்திருங்க என்று கூறியபடியே மிகவும் அசதியில் உறங்கிக் கொண்டிருந்தவனுக்கு அவளின் குரல் கேட்கவே இல்லை. சன்னமாக கேட்டாலும் அது ஏதோ கனவு என்று நினைக்க தோன்றியது போலும். மேலும் அவ்வளவு மென்மையாகத்தான் அவள் குரலை எழுப்பினாள். அப்பொழுது எப்படி அவனுக்கு கேட்கும்? அவன் எழுந்ததனால் அவள் அவனை தொட்டு உலுக்கி, என்னங்க, எழுந்திருங்க என்று கூற தன் மனைவி எங்கே தன்னை கூப்பிடப் போகிறாள், அதுவும் இவ்வளவு உரிமையாக என்று யோசித்தவன் இதுவும் கனவுதான் போல என்று யோசித்தபடியே உறங்க ஆரம்பித்தான். அவளுக்கு இப்பொழுது பொறுமை போய்விட்டது. சற்று நன்றாகவே அழுத்தி பிடித்து அவனை உலுக்கி குரலையும் சற்று உயர்த்தி, என்னங்க, எழுந்திருங்க என்று கூப்பிட அப்போது உணர்வு வந்தவனாய் எழுந்து அமர்ந்து அந்த இரவு விளக்கின் வெளிச்சத்தில் அவளை பார்த்து, என்ன ஆச்சுமா? நிலா, பயந்துட்டியா? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா என்று சுத்தி பார்வையை சுழல விட்டபடியே அவன் படபடப்பாக கேட்க அவள் இல்லை என்பது போல தலையாட்டினாள். அவள் தனது முன்பு நின்றிருந்ததும் அவனை தொட்டு உலுக்கியதும் கனவு போல இருக்க அது உண்மைதானா என்று அவன் யோசிப்பதற்கு கூட நேரமில்லாமல் அவள் மண்டையை ஆட்டி கொண்டிருக்க அவனும் அதே பரபரப்புடன் எழுந்து அவள் தோள்களை தொட்டு உலுக்கியபடி, என்ன ஆச்சு நிலா, பயந்துட்டியா, கனவு கண்டியா என்று மீண்டும் கேட்க இப்பொழுது அவனை நிமிர்ந்து பார்த்தவள், இல்ல, வந்து நீங்க இங்க என்று ஒவ்வொரு வார்த்தையாக அவள் நிறுத்தி நிதானமாக பேச தூக்க கலக்கத்தில் இருந்தவனுக்கு சற்று சலிப்பாக இருந்தது. என்ன நிலா, என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு என்று அவன் கேட்க அவளும் அவனின் சோர்வை அறிந்தவளாய், நீங்க கட்டில் மேல படுங்க என்றாள். அவனோ அவளை முறைத்தபடியே, நான் உனக்கு சொல்லி இருக்கேன் நிலா, உன்னால கட்டோட இங்க படுக்க முடியாது. கை சரியாகி கட்டு பிரிக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல போய் படுத்து தூங்குமா, எனக்கும் தூக்கம் வருது என்று அவன் அவளின் கையை பிடித்து கொண்டு படுக்கச் சொல்ல அவளோ அவனின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தி இருந்தாள். இல்ல, நீங்க கட்டில படுங்க என்று அவள் மீண்டும் கூற இடுப்பில் தன் 2 கைகளையும் வைத்தபடி அவளை முறைத்து பார்த்தான். ஆனால் அவன் தனது கோபத்தை மறைத்து கொண்டு அவளிடம் தன்மையாகவே பேசினான். என்ன நிலா இது, நான் தான் உனக்கு தெளிவா சொல்றேனே, நீ போய் கட்டில்ல படு, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இங்க படுத்துக்கிறேன் என்று அவன் கூறினான். அவள் கைகளை விடவே இல்லை. அப்போதுதான் அவள் தன் கைகளை பற்றி இருப்பதை உணர்ந்தவனாய் புருவ முடிச்சுக்களுடன் அவளை ஏறிட்டு பார்த்து, பயமா இருக்கா என்று கேட்டான். சிறு குழந்தையாய் தலையாட்டியவளிடம் கோபப்படவும் முடியவில்லை அவனால். இம்முறை மிகவும் மென்மையாக, என்ன ஆச்சுமா என்று கேட்க அவள் நிமிர்ந்து அவனை பார்த்தபடியே, நீங்க இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்துட்டு இருக்கீங்க என்று அவள் கூறி முடிக்க, இவ்வளவு நாள் தெரியலையா, இப்பதான் தெரியுதா உனக்கு என்று அவன் கேட்டான். இவ்வளவு நாள் நான் பார்க்கல, இன்னைக்குதான் பார்த்தேன். உங்களோட அளவுக்கு இந்த சோஃபாவில் படுக்க முடியாது. என்ன, நான் குண்டா இருக்கேன்னு சொல்ல வரியா என்று குமரன் கேட்க, இல்ல இல்ல, அப்படி சொல்லல, நீங்க ரொம்ப ஹைட்டா இருக்கீங்க, சோஃபா ரொம்ப சின்னதா இருக்கு. அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு என்று தன் முகவாயில் கையை வைத்தபடியே அவளிடமே கேள்வி எழுப்பினான் குமரன். நீங்க கட்டில் மேல படுத்துக்கோங்க என்றாள் அவள் மெல்லிய குரலில். அப்ப நீ, உன்னை சோஃபால படுக்க நான் விட மாட்டேன் என்று அவன் திடமாக கூற அவள் கட்டிலை திரும்பி பார்த்தவள், நான் அந்த பக்கம் ஓரமா படுத்துக்கிறேன், நீங்க இந்த பக்கம் ஓரமா படுத்துக்கோங்க என்றாள். கேட்டவனுக்கு அவன் காதுகளை அவனாலேயே நம்ப முடியவில்லை.
உண்மையாதான் சொல்றியா? நீ உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா என்றவன் மீண்டும் கேள்வி எழுப்ப, இல்ல, எனக்கு கொஞ்சம் இடம் இருந்தா போதும். நீங்க நல்லா படுத்துக்கங்க. நாளைக்கு கட்டை பிரிச்சதுக்கு அப்புறமா வேணா நான் சோஃபால படுத்துக்கிறேன் என்று அவள் கூறி முடிக்க, திரும்பவும் அவன் தன் கைகளை இடுப்பில் வைத்தபடி அவளை முறைத்து பார்த்தான். அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ என்னோட மனைவி. உனக்கான எல்லா பாதுகாப்பையும் வசதியும் வாய்ப்பையும் செய்து கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. கொடுமைக்கார மாதிரி உன்னை சோஃபால படுக்க வச்சுட்டு என்னால பெட் மேல படுக்க முடியாது என்று அவன் தெளிவாக அவனுடைய முடிவை கூற, அவள் இப்பொழுது விழி பிதுங்கி நின்றாள். என்ன செய்வது என்று தூங்கி இருந்தவனையும் எழுப்பியாயிற்று. போய் படுக்காமல் தன்னுடன் வாதம் புரிந்து கொண்டிருக்கிறானே, இவனை என்ன செய்வது என்று யோசித்தபடியே அவன் அசதி உணர்ந்தவளாய், அத நாம நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்ப முதல்ல நீங்க படுங்க என்று கூறினாள். பரவாயில்லையே, இவள் இவ்வளவு பேசுகிறாளே, தனக்காக தன்னுடைய வசதிக்காக தன்னை கட்டிலில் படுக்க சொல்கிறாள் என்பதை அவனும் உணர்ந்திருந்தாலும் தனக்காக அவள் யோசிப்பதே அவனுக்கு ஏதோ வெற்றி களிப்பி கொடுத்தது போல இருந்தது. அவள் மனதில் தனக்காக எண்ணுகிறாள், தன்னுடைய வசதியையும் தன்னுடைய பாதுகாப்பையும் அவள் யோசிக்கிறாள் என்பதே அவளுடைய மனதில் தான் சிறிதாக நுழைந்து விட்டோம் என்று தானே கூற வேண்டும் என்று பல யோசனையுடனே மனதிற்குள் சந்தோஷப்பட்டு கொண்டான். அவனுக்கு தெரியவில்லை அவளின் மனதில் அவன் முழுவதாக நிறைந்து விட்டான் என்று.